அன்பானவர்களுக்கு கரூர்ப்பா நல்லமுத்துவின் பணிவான வணக்கம். இங்கே 90% மக்கள் பிற்போக்கு சிந்தனையால்தான் பின்தங்கிய நிலையில் உள்ளார்கள். அவனெல்லாம் ஒரு மனுஷன், அவனுக்கெல்லாம் மரியாதை கொடுப்பதா என்று அவமதிக்கும் கூட்டங்களே அதிகம். உழைக்க உடம்பை வளைக்காமல் ஊதாரியாய் ஊர் சுற்றி கொண்டு அடுத்தவர்கள் உழைப்பில் அங்கம் வளர்த்து கொண்டு அறிவாளி என அறிவித்து கொண்டு அலைபவர்களே அதிகம். பிறர் சொல்லை அலட்சியப்படுத்தி அறிவீனன் என்று அவமானப்படுத்தும் அறிவீனர்களே அதிகம். வயிறு நிறைய சாப்பிட்டாலே வளர்ச்சி பெற்று விட்டதாய் நினைத்து பிறரை இழிவாக பார்க்கும் இழிவானவர்களே அதிகம். தன்னுடைய பொருளே தரமானதென்றும் தன்னுடைய கருத்தே சரியானதென்றும் தான் சார்ந்ததே உயர்வானதென்றும் பிடிவாதம் பிடிக்கும் பிடிவாதக்காரர்களே அதிகம். சிற்றின்பங்களில் சீரழிந்து கொண்டு மது மாது என்று மதி இழந்து போதைக்காகவே பொழைப்பை கழித்து குடியோடே குடி நடத்தும் குடிகாரர்களே அதிகம். பிறரின் ஆஸ்திக்கும் அந்தஸ்துக்கும் வேட்டு வைக்கும் பொறாமைக்காரர்களே அதிகம். உண்மைத்தன்மை தெரியாமல் பொய் வதந்திகளை வைத்து பிறரை தலைக்குறவாக தம்பட்டம் அடிக்கும் தரம் கெட்டவர்களே அதிகம். பதவிகளை பயன்படுத்தி கையூட்டுக்கு கை நீட்டி வெள்ளையும் ஜொல்லையுமாக வெளியில் வரும் பகல் திருடர்களே அதிகம். பசிக்கு பண்ணெடுத்தவனை திருடன் என்றும் பகிரங்க கொள்ளையடிப்பவனை தலைவன் என்றும் தாங்கி பிடிக்கும் தருதலைகளே அதிகம். இன்னுமாய் இப்படி சொந்தங்களே, பொருளாதாரத்தில் வளர்ந்தவனெல்லாம் உயர்ந்தவன் அல்ல. வறுமையில் உழண்டாலும் சுழண்டாலும் தீமையிலிருந்து விலகி நல்லொழுக்க நெறிகளோடு வாழ்பவனே உயர்ந்தவன். நன்மை தீமை உண்மை பொய் ஆராய்ந்து முற்போக்கு சிந்தனை வளர்த்து முயலுங்கள். முதலில் மரியாதை கொடுக்க முனைபவர்களே முன்னேறுபவர்கள். ஆம் சொந்தங்களே, இந்த மாதிரி நல்ல விஷயங்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து விண்ணொலி சேனலை பாருங்கள். சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தொடர்ந்து கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நன்றி.